வழிபாட்டு தலத்தை விட பெரிய கோயில், இந்தியாவின் வளமான வரலாறு மற்றும் அற்புதமான திராவிட கட்டிடக்கலை வகையின் மரபுக்கு ஒரு உயிருள்ள அஞ்சலி. கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் தென்னிந்தியாவில் சோழர் காலத்தால் அழியாத சிற்பங்களின் களஞ்சியமாகும். கங்கை கொண்ட சோழபுரம் அல்லது கங்கை கொண்ட சோழேஸ்வரம் கோயில் தமிழ்நாட்டின் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில் அதன் பெயரை கங்கை கொண்ட சோழபுரம் என்று அழைக்கப்படும் பண்டைய நகரத்திலிருந்து பெற்றது. இது 250 ஆண்டுகளுக்கும் மேலாக சோழ வம்சத்தின் தலைநகராக இருந்தது. இது ஐராவஸ்தேஸ்வரர் கோயில் மற்றும் பிரகதீஸ்வரர் கோயிலுடன் கிரேட் லிவிங் சோழர் கோயில்கள் பயணத்தின் ஒரு பகுதியாகும். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றான கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் சிவபெருமான் பிரதான தெய்வமாக உள்ளார். பிரதான கோயில் கோபுரம் 55 மீ உயரம் கொண்டது. மேலும் கம்பீரமான கட்டிடம் வளமான கலை மற்றும் சிற்பங்களால் மூடப்பட்டிருக்கும். அவை வளாகத்தை முழுமையான ஆடம்பரத்துடன் அலங்கரிக்கின்றன. இந்த அற்புதமான கோவில் ஒரு உயர்ந்த கட்டமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. 170 மீ உயரமும் 98 மீ அகலமும் கொண்ட ஒரு அற்புதமான முற்றம் உள்ளது. பெரும்பாலான சிவன் கோவில்களைப் போலவே பிரதான தெய்வம் 13 அடி உயரமுள்ள சிவலிங்கமாக குறிப்பிடப்படுகிறது. கட்டமைப்பின் முக்கிய பகுதி 341 அடி உயரமும் 100 அடி அகலமும் கொண்டது. கோவில் மற்றும் நகரத்தின் சுவாரஸ்யமான அம்சங்களில் ஒன்று அந்த இடத்திற்கு அதன் பெயர் வந்த விதம். சோழப் பேரரசரான முதலாம் ராஜேந்திரன் புனித கங்கை நதியிலிருந்து தண்ணீர் பானைகளை எடுக்க இந்தியாவின் வடக்கு பகுதிகளை நோக்கி தனது படையை அனுப்பினார். வழியில் அவர்கள் பல எதிரிப்படைகளை தோற்கடித்து வெற்றியுடன் வீடு திரும்பினர். இதனால் அவர் கங்கை கொண்ட சோழன் அல்லது கங்கையை வென்றவர் என்ற புனைப்பெயரை பெற்றார். எனவே அவர் ஒரு புதிய தலைநகரை நிறுவிய போது அதற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயரிட்டார். பின்னர் கோவில் கட்டப்பட்ட போது அது அதே பெயரை பெற்றது.